கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु के नाम से आप सबको आशीष करते हैं, आप स्वागत करते हैं. நாம் ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். हम जीवित वचन को पढ़ते हैं, इसलिए प्रभु उस प्रकार से हमको आशीष करके அவர் चलाए. நல்லவர், वो भला है, அதிசயங்களை செய்கிறவர், वो अद्भुत करता है தன்னுடைய வசனத்தை அனுப்பி ஜனங்களை உயிர்ப்பிக்கிறார். और अपने वचन को बेचकर लोगों को जिलाता है. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வசனத்தை அவர் ஞானமாக அவருக்கு வேண்டிய விதத்தில் அனுப்புகிறார். और उस जैसा जरूरत है उस हिसाब से वो उनको वैसे वचनों को देता है. நீங்கள் வேதத்தை வைத்திருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். अगर आप कलाम को रखे हैं आपके पास तो आप आशीषित हैं. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். अगर आपने इन वचनों को सुना है तो आप आशीषित हैं. அந்த வசனத்தை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அதை கடைபிடித்தால் இன்னும் நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். और उस वचन को आप अपने घर पर पालन करेंगे तो और अधिक आशीष पाएंगे. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் காரியங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். और ऐसे हर एक परिस्थिति में प्रभु आपको आशीष करके चलाने का इच्छा करता है. இன்னைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். और आज एक वचन को ध्यान करेंगे. லூக்கா 15வது அதிகாரம் लूक का 15वां अध्याय முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். उसका पहला 2 वचन पढ़ेंगे. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவருடனே சாப்பிடுகிறார் என்றார்கள். सब चुंगी लेने वाले और पापी उसके पास आया करते थे ताकि उसकी सुने, पर फरीसी और शास्त्री कुड़कुड़ कर कहने लगे, यह तो पापियों से मिलता है और उनके साथ खाता भी है. வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, ஆண்டவராய தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வம் और सर्वशक्तिमान प्रभु ஆதி தீர்மானத்தின்படி அவர் மனிதனாக இறங்கி வருகிறார். और उसके निर्णय के अनुसार वो मनुष्य के रूप में उतर कर आता है. அவர் கர்த்தர். वो महान परमेश्वर ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு ஆகிய சகலத்தையும் அவர் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். और उद्धार और पाप का क्षमा वो अपने हाथों में रखे हुए யார் हैं. மூலமாவது கர்த்தர் வசனத்தை பேசினாலும் அவர் கூட இருக்கிறார். और जो भी वचन को बातें करता है उनके साथ वो रहता है. வேதத்தில் வாசித்தோம், कलाम में हमने पढ़ा है, எல்லா ஆயக்காரரும் और सारे चुंगी लेने वाले பாவிகளும் पापी ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து வசனத்தை கேட்டார்கள். और उसके पास आया करते थे उसकी वचन सुनने के लिए. கர்த்தர் அந்த வசனத்தை அருமையாக போதித்தார். प्रभु उस वचन को बहुत प्यार से उन्हें समझाया மிகவும் ஆசையோடு கேட்டார்கள். और बहुत ही इच्छा से उन्होंने सुना. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்க வேண்டும். और प्रभु हमारे जीवन में ऐसे बातों को अनुभव देना चाहिए. என்ன அனுபவம்? क्या अनुभव है? வல்லமையான வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறது. और सामर्थ्यवान वचन को सुनकर आशीष पाना. ஆனா அநேகர் இதில் பொறாமைப்படுதாங்க. बहुत सारे लोग इसके अंदर क्रोधित होते हैं. பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறவர்கள் ஏன் இயேசுவானவர் இப்படி பாவிகளோடு பழகுகிறார், பாவிகளுக்கு வசனம் சொல்லுகிறார் அப்படி என்று நினைத்தார்கள். और जो अपने आप को पवित्र समझते थे वो लोग कहते हैं क्यों वो पापियों के बीच में रहता है. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். आज भी बहुत सारे पवित्र लोग ऐसे हैं. எல்லாரோடும் பழகுவதில்லை, எல்லாரோட அனுமதிப்பதும் இல்லை. और सबके साथ बातें नहीं करते, सबके साथ में मिलजुल कर नहीं रहते. ஆனால் இயேசுவானவர் அப்படி இல்லை. लेकिन यीशु वैसा नहीं எல்லா है. மனிதரையும், सारे मनुष्य எல்லா பாவிகளையும் सारे पापियों को அவர் உட்கார வைத்து वो बिठाता है அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் और वो समझने के लिए அவருடைய காரியங்கள் தேவைகளையும் கூட கர்த்தர் அதிசயமாய் போதித்தார். और उनकी जरूरतों को भी प्रभु अद्भुत रीति से पूरा करता है. அந்த காலத்துள்ள தேவனுடைய சபையில் இருந்த போர்ச்சவர் சொல்கிறார்கள், और उन जमाने में रहने वाले जो योद्धा हैं, वो लड़ाई करने वाले, वो कहते हैं, அந்த காவல்காரர்கள், वो जो रक्षा करते ஓ हैं, அந்த மனிதன் பேசினது போல நாங்கள் ஒரு காலம் நாங்கள் கேட்கவே இல்லை என்றார். उस मनुष्य की बातों के समान आज तक हमने कभी नहीं सुना அவருடைய है. வார்த்தையில் அவ்வளவு வல்லமை, அவருடைய ஜீவன், ஆசீர்வாதம் இருந்தது. उसके वचन पर उतना सामर्थ और जीवन था. ஆகவே தான் ஜனங்கள் ஆசையோடு கேட்டார்கள். और इसलिए लोग इच्छा से पूछने लगे. கேட்டது மட்டுமல்ல, அனைவருடைய வாழ்க்கையும் கூட மாறினது. और केवल इतना ही नहीं, बहुतों का जीवन बदल गया. அவர் தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்கு அற்புதம், அடையாளங்களை
அற்புதங்களை செய்தார். और वो खुदा करके अपने आप को प्रकट करने के लिए चमत्कार और चिन्ह किया அவர் ரட்சகர் தேவன் என்பதை நிரூபிக்கும்படி பாவங்களை மன்னித்தார். और वो उद्धारकर्ता उसे प्रकट करने के लिए पापों को क्षमा அனைவருடைய किया। வாழ்க்கையில இருதயம் மாற்றப்பட்டது. बहुतों के जीवन में हृदय बदल गया, அவருடைய எல்லா சூழ்நிலையுமே கர்த்தர் மாற்றினார். उनकी सारी स्थिति परिस्थिति बदल गई थी। நிக்கோதேமு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை மாறினது. निकोदेमुस प्रभु का व्यक्ति था, उसका हृदय बदल गया। சகேயுடைய வாழ்க்கை மாறினது. जक्कई का जीवन बदल गया। எத்தனையோ பரிசுத்தவான்கள் बहुत सारे पवित्र लोग வார்த்தையை கேட்டு சத்தியத்தை பெற்றுக்கொண்டார்கள். वचन को पाकर सत्य को पहचानने ஆனா लगे। உண்மையிலே நாம் இந்த வசனத்தை யாரா இருந்தாலும் கண்டிப்பா கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கலாம். और इस वचन को हम कोई भी क्यों ना रहे, इस वचन को पालन करना है। கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். प्रभु हमारे जीवन में उसका अनुमति देता அதனால है அவர் உட்கார்ந்து பேச और ஆரம்பிக்கிறார். इसीलिए वो बैठकर बातें करता है। வேதம் நல்லது, कलाम बड़ा है வசன வெறுமையாய் திரும்பாது. और वचन कभी खाली नहीं ஆகவே लौटता। கண்டிப்பா நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் வசனத்தை வாசியுங்கள், வசனம் உங்களை வழி நடத்தும். और इसलिए आप किसी भी प्रकार के परिस्थिति में क्यों ना रहे, वचन के अनुसार चलिए, वचन आपको चलाएगा। நான் வாசிவதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. हम चलने के लिए योग्य नहीं है ऐसे नहीं कहना। கர்த்தர் ஆண்டவர் நேசிக்கிறார். और प्रभु हमसे प्रेम करता है அவர் இருட்டை நோக்கி வெளிச்சம் வரட்டும்னு சொன்னாரு, ஆயிட்டு. और उसने अंधेरे से कहा उजियाला आने दो, तो उजियाला आ गया। அவருடைய வசனத்துல அவ்வளவு சாமர்த்தியம். उसके वचन में उतना सामर्थ है, ஆனால் வேதாகமத்துல लेकिन कलाम के अंदर எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கீழ்ப்படியணும், எல்லாரும் நடக்கணும், இது ஆண்டவருடைய ஆசை. और सब लोग चलना चाहिए, सब लोग सीखना है, ये प्रभु की इच्छा है। ஆனா சங்கீதம் 1வது சங்கீதத்துல लेकिन वचन संहिता पहला अध्याय के கர்த்தர் अंदर எழுதி வைத்திருக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சத்தியம். और प्रभु की ओर से लिखा हुआ एक बहुत बड़ा सत्य है। நாம் அதை கொஞ்சம் அது சிந்தித்தால் அது ஆசீர்வாதம். हम अगर थोड़ा उसे पढ़कर देखेंगे तो आशीष होगी। ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் முதல் சங்கீதத்துல और आत्मा से बढ़कर प्रभु ने यहाँ पर लिखा हुआ है। அவர் இந்த சங்கீதத்தை எழுதப்பட்ட நோக்கம் இருக்கு பாருங்க. उसका जो वचन संहिता का लिखने का जो विचार है, அவருடைய ஆசை என்ன தெரியுமா? उसका इच्छा क्या है? இந்த வசனத்தை வாசித்தவங்க ये वचन को पढ़ने वाले நதி ஓரத்துல நடப்பட்ட நல்ல கனிதிருகிற மரத்தை மாதிரி செழிப்பா இருக்கணும், அதுதான் அவருடைய ஆசை. और उसकी इच्छा ये है कि जो भी इस वचन को पढ़ते हैं वो उस नदी के किनारे लगाए गए पौधे के समान जो फलदारी रहते हैं, हमेशा ஆசீர்வாதமா இருக்கணும், आशीषित होने चाहिए, செழிப்பா இருக்கணும். वो हमेशा फलदारी அவங்க होने இலை चाहिए கூட உதிரக்கூடாது. और उनका पत्ते भी नहीं गिरना அப்படிப்பட்ட चाहिए। ஒரு பெரிய மகிமையான ஒரு சத்தியத்தை அறிந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். और वैसे एक सत्य को जानकर ऐसे वचन संहिता को उन्होंने लिखा 3 காரியத்தை விசேஷப்படுத்துகிறார். और 3 बातों को उन्होंने विशेष करके बताया। முதல் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. पहला वचन में पढ़ता हूँ, सुनिए। துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் दुष्ट लोगों के युक्ति पर नहीं चलता, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, और पापियों के मार्ग में खड़ा न होता है, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார கூடாது. और न टट्टा करने वालों की मंडली में बैठता है। எதுக்காக? क्यों? ऐसे क्यों है? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். प्रभु चाहता है कि तुम्हें आशीषित நீ करे। செழிப்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். प्रभु चाहता है कि तुम फलदारी बनो। அதனால தயவு செய்து இந்த 3 காரியத்தை நீங்க கொஞ்சம் விளக்குங்க. और इसीलिए इन 3 बातों को थोड़ा अपने से दूर करो। துன்மார்க்கன் और जो दुष्ट है அங்க போகாதங்க, वहां पर न அவருடைய जाओ ஆலோசனை கேட்காதங்க. और उसकी बातों को न सुनो। சிம்பிளா பாருங்களேன், துன்மார்க்கனை யாரு? अब थोड़ा आसान से देखें, दुष्ट कौन है? ஆண்டவர் நல்ல ஒரு ஓமானதை சொன்னார். प्रभु ने अच्छा सा एक दृष्टांत को லூக்கா कहा। 15வது அதிகாரத்துல 3வது ஓமானம். लूक 3 अध्याय के अंदर तीसरा एक ஒரு दृष्टांत। மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். एक बेटे, एक व्यक्ति के पास 2 पुत्र थे। இளையவன் தகப்பனை நோக்கி என்னுடைய ஆசையை தான்னு கேட்டான். दूसरे ने कहा कि तू मुझे अपने मेरे सब जायदाद मुझे दे दे। தகப்பனோட வாழ वो இஷ்டப்படாதவன் अपने पिता के साथ रहना न தன்னுடைய चाहा, உரிமையை கேட்டு வாங்கிட்டான். अपनी हक की बात को उससे मांग कर ले लिया। வேதம் சொல்லுது துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். और प्रभु वचन कहता है कि वो दुष्ट कार्य में उसको कर किया, தகப்பனோட இல்ல. अपने पिता के साथ ना था। சாலமன் சொல்லுகிறார், பிரிந்து போகிறவன் தன் சுய இஷ்டப்படி நடக்க விரும்புகிறான், அதனால போறான். सुलेमान कहता है कि जो अलग होकर जाता है वो अपने मर्जी से जीना चाहता है, इसीलिए अलग होकर जाता யாரும் है। கண்டிக்க கூடாது. किसी कोई भी उसको डांटना नहीं ஆனா चाहिए। வேதம் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है அப்படிப்பட்ட மனிதனோட நீ சவகாசம் வைக்காத. और वैसे व्यक्ति के साथ तू रिश्ता न रख। துன்மார்க்கனுடைய வழியில நீ என்ன செய்யக்கூடாது? அவனுடைய ஆலோசனையை
கேட்கக்கூடாது. दुष्टों के जीवन पर उसके साथ की उसकी बातों को ना सुन. அடுத்து சொல்றார் பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. और उसके बाद कहता है पापियों के रास्ते पे खड़ा न रहना. பாவிகள் என்ற யாரு? पापी कौन है? பைபிளை நேசியாதவர்கள், और जो बाइबल से प्रेम नहीं करते தெய்வத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், और ये प्रभु के लिए आज्ञा नहीं मानते हैं, நீதியையும் நியாயத்தையும் விரும்பாதவர்கள், और जो धार्मिकता के और उसकी इच्छा को नहीं जानते, ஜனங்களை ஜனங்களாக மதிக்காதவர்கள், और लोगों को लोगों के हिसाब से उनका जो उनको आदर नहीं करते, மனைவியை கூட மதிக்க மாட்டாங்க, अपने पत्नी का भी आदर नहीं பிள்ளையை கூட करते, மதிக்க अपने மாட்டாங்க, बच्चों का आदर नहीं தன்னுடைய करते, தாயின் தகப்பனை கூட மதிக்க अपने மாட்டாங்க. माता पिता का आदर नहीं करते. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், ऐसे लोगों के लिए प्रभु कहता है பாவிகள் पापी हैं, இவங்களுடைய ஆலோசனை நடக்கும், வழியில போக கூடாது. और इनके रास्ते पे तू ना चलना. மூணாவது ஒரு காரியம் சொல்லுகிறார், तीसरी एक बात को कहता है பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார கூடாது. और दुष्ट जहाँ पर बैठते हैं वहां पर तुम ना बैठो. பரியாசக்காரன் யாரு? और दुष्ट जन कौन है? மற்றவர்களை அவமானப்படுத்தி பேசி சிரிக்க வைக்கிறது. और जो दुष्टों को दूसरों को अपमान कर कर उनसे उनको हंसाते हैं. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், और पतरस कहता है கடைசி நாளிலே பரியாசக்காரர் வருவார்கள். आखिरी दिनों में ऐसे जो दूसरों को ठट्टे में उड़ाने वाले आएंगे. அவர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறாருன்னா, उसके लिए उसका क्या वचन है? அவர் வருவேன்னு சொன்னாரு, அது எங்க நிறைவேறிட்டு? और वो आएगा करके कहा था, कहाँ पूरा हुआ? முதல்ல எப்படி உலகம் இருந்து அப்படிதானே இருக்கு. अब पहले जैसे पृथ्वी थी उसी प्रकार तो अब அவர் है. எங்க வரப்போறாரு? वो कब आएगा? அதெல்லாம் வரமாட்டாரு. वो नहीं आएगा. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களும் பரியாசக்காரர். और ऐसे बातों को करने वाले भी ठट्टे में उड़ाने वाले, தேவனுடைய வார்த்தையை பரியாசம் और பண்ணுகிறார்கள். प्रभु के वचन को ठट्टे में उड़ाते மூணு हैं. காரியம். तीन बात है. பாவியினுடைய துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க கூடாது, दुष्टों के युक्ति पर नहीं चलता, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, न पापियों के मार्ग में खड़ा होता, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார கூடாது. और न टट्टा करने वालों की मंडली में बैठता है. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். आत्मिक प्रभु இந்த ने लिखा மூன்று है. விஷயத்தை ஒதுக்கிட்டு, ये तीन बातों को दूर कर இந்த மூணு விஷயத்தை தள்ளிட்டு, ये तीनों बातों को दूर करने के बाद ஆசையோட अपनी इच्छा से, பாசத்தோட अपने प्रेम से, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து, और जो प्रभु की व्यवस्था से प्रशंसा रखता है, இரவும் பகலும் நம்முடைய வேதத்தில் தியானமா இருக்கிறவன் பாக்கியவான். और जो व्यवस्था पर दिन रात ध्यान करता है वो धन्य है. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். धन्य है का मतलब वो प्रभु के द्वारा आशीषित किया जाएगा. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படிங்கறது கர்த்தர் சொல்லுகிறார். आप आशीषित पा सकते हैं, ये प्रभु कहता है. ரொம்ப ஈஸி பாருங்க. बहुत ही आसान है. நிறைய பேர் வட்டிக்கு கொடுத்து என்னெல்லாமோ செய்து ஆசீர்வதிக்கப்படலாம் நினைக்கிறாங்க. बहुत सारे लोग सोचते हैं कि हम ब्याज में पैसे देकर आशीषित पा सकते हैं. நிறைய நினைக்காங்க யாரையாவது ஏமாற்றி வஞ்சித்து பணக்காரன் ஆயிடலாம் நினைக்கிறாங்க. बहुत सारे लोग सोचते हैं कि हम दूसरों को फंसाकर पैसे लेकर मैं अमीर बन जाऊंगा. ஆனா பைபிள் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहती நீ है கர்த்தருடைய வேதத்தை ஆசையோட பாசத்தோட நேசித்து வாசித்தாலே நீங்கள் तो ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். प्रभु के वचन को बहुत प्रेम से प्यास से अगर पढ़ता है तो भी तो आशीषित இது होगा. எப்படி நடக்கியா? ये कैसे होगा? எப்படி நடக்கும்? ये कैसे होगा? ரொம்ப ஈஸி. बहुत ही आसान है. ஏசாயா தீர்க்கதரிசி 55வது வசனத்துல அதிகாரத்துல यशायाह भविष्यद्वक्ता का किताब 50वें अध्याय के अंदर 55 55 के अंदर 10 சொல்றாரு. 10 वचन पर कहता பாருங்க, है, மழை எப்படி உலகத்துல விழுந்த உடனே எப்படி பயிரெல்லாம் முளைச்சி கனி கொடுக்குதோ, और जिस प्रकार से वर्षा इस आकाश से गिरने के बाद वो जमीन के अंदर से जो बीज उपज होकर आती है காடா கிடக்கும், और जंगल बन அது ஒண்ணுமே செடியே சில நேரம் இருக்காது. सूखा जमीन रहेगा, कुछ भी नहीं ஆனா पड़ा மழை रहेगा. தண்ணி விழுந்த உடனே, लेकिन बारिश की बूंदे पड़ने के சூரிய बाद, வெளிச்சம் விழுந்த உடனே सूरज के किरण बनने के அப்படியே बाद, கனி கொடுக்க பலன் கொடுக்க அரிசி கோதுமை எல்லா வகையுமே ஆரம்பிச்சிரும் और பாருங்க. वहां पर से सारे प्रकार के बीज वहां से उठकर आ जाते நம்ம हैं. எல்லாருக்குமே தெரியும். हम सब जानते நம்ம हैं. விவசாயத்துல செய்யும் போது தண்ணி போன உடனே அது எல்லாம் முளைத்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். और जैसे ही वो खेती में देखते हैं कि वो जैसे ही पानी भरकर देने के बाद वो पूरा फलदारी हो जाता மழை है. தண்ணின்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம். और बारिश है तो वो और विशेष बात है. ஆனா 55வது ஏசாயா 11வது வசனம் சொல்லுகிறது, लेकिन 55वां अध्याय यशायाह 11 वचन पर लिखता है, அப்படியே उसी प्रकार से, எப்படியே कैसे, எப்படி மழை தண்ணி விழுந்த உடனே முளைக்கிறதோ அப்படியே और जैसी बारिश की पानी गिरने के बाद उगता है उसी प्रकार என் வசனமும் அப்படியே இருக்கும். मेरा वचन भी वैसा ही நீ रहेगा. பாக்கியவான்கள், आप धन्य हैं. பயப்படாதங்க. डरना இந்த नहीं. உலகத்துல நீங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாது. इस दुनिया में आप कुछ भी नहीं कर ஆனா सकते, வசனம் ஒரு வாழ்க்கையில காரியங்களை சாதித்து விடும். लेकिन वचन उनके जीवन में पूरा कार्य कर देता है. இயேசுவானவர் உங்களை வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்திருவாரு. और प्रभु यीशु आपके
जीवन में महान कार्य करेगा। என்னுடைய சபைக்கு ஒரு சகோதரி வருவாங்க. हमारे कलिसिया में एक बहन आती थी, அவங்க டெல்லியை वो சார்ந்தவர்கள். दिल्ली के रहने वाले हैं அவங்க ஏதோ கம்பெனியில் ஏதோ இது வேலை பார்த்துருக்காங்க. और कंपनी में कहीं पर काम करती थी। ஒரு முறை அவங்களுடைய வேதாகமத்தை விரிச்சு வச்சிருந்தாங்க, புதுசா இருந்தது. और उन्होंने एक बार अपना कलाम को खोल के रखा था, वो बहुत ही नया दिखाई दिया। அது இந்தி வேதாகமம். वो हिंदी कलाम था। நான் சொன்னேன், சிஸ்டர் இவ்வளவு புதுசா இருக்கு, எப்போ வாங்குனீங்க? मैंने उनसे पूछा, ये कलाम, ये बाइबल बहुत नया दिखता है, कब खरीदा आपने? இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. उन्होंने कहा बहुत दिन हो गया அப்ப खरीद நீங்க के। வாசிக்க முடியல, அழுக்காகலையே? मैंने पूछा कि क्या आप इसको कुछ धूल कुछ नहीं हुआ है इस पे, ये क्या पढ़ते ही नहीं क्या? சகோதரி சொன்னாங்க, उन्होंने कहा "பிரதர், எனக்கு வாசிக்க தெரியாது, मुझे पढ़ने नहीं आता, ஆனா வசனத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். लेकिन मैं जानती हूँ कि वचन के अंदर आशीष है। ஆகவே இந்த வசனத்தை நான் எப்பவும் பைக்ல வச்சிருப்பேன். लेकिन इस कलाम को मैं हमेशा अपने पास நான் रखती हूँ। காலையில எடுத்து பைபிளை விரிச்சு பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவேன். और मैं बाइबल को अपने पास सामने, आंखों के सामने खोल के रखती हूँ, प्रार्थना करती हूँ, फिर उसे बंद எனக்கு करके வாசிக்க रखती हूँ, தெரியாது. क्योंकि मुझे पढ़ना नहीं கர்த்தர் என்னை आता। ஆசீர்வதித்தார். प्रभु ने मुझे आशीष அப்படியே दिया। வசனத்தை நான் பார்ப்பேன், அவ்வளவுதான். केवल उसके वचन को मैं देखती हूँ, ஆனா என் கூட எப்பவும் பைபிள் இருக்கு. लेकिन मेरे पास हमेशा बाइबल என்ன रहता है। அருமையான ஒரு ஆச்சரியமான வழிமுறை பாருங்க. देखिए कितना अच्छी सी एक सीख है उन्होंने जो अपने लिए सीखा அதனால है। வெளிப்படுத்த விசேஷத்துல கர்த்தர் சொல்லியிருக்கார், इसलिए प्रकाशित वाक्य में प्रभु இந்த कहता है, வசனத்தை வாசிக்கிறது பாக்கியம். ये वचन को पढ़ना धन्य है। ஒருவேளை வாசிக்க தெரியலையா, கேட்கிறது பாக்கியம். अगर पढ़ना नहीं आता है तो सुनना है, सुनने आता है तो वो धन्य இல்ல है। உங்களுக்கு கேட்க தெரியுதா, நீங்க நடக்கிறீங்களா, அது இன்னும் அதை விட பாக்கியம். या फिर आपको चलने के लिए कोई उस पे चलने के लिए मदद का कार्य मिलता है तो वो और धन्य की बात है। மகிமையான வேதாகம். ये महिमा की बात है। எப்படியாவது வாங்குங்க. कैसे ना कैसे ले இந்த பெரிய लीजिए, ஆசீர்வாதத்தை ये கொண்டு வந்து बहुत बड़े आशीष को ले தேவன் आता பெரிய है। காரியங்களை செய்வார். प्रभु महान कार्य करेगा। ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता இந்த है, மூன்று காரியத்தை விலக்கிட்டு இது ஆசையோடு நீங்க வாசித்தால் ये तीन बातों को दूर करने के बाद अगर इच्छा से वचन को पढ़ोगे, வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். तुम्हारे जीवन में एक फलदारी जीवन प्रभु देता சங்கீதம் है। 1வது சங்கீதம். वचन संहिता पहला अध्याय। அப்படிப்பட்ட மனிதன் और वैसे उस प्रकार के நீர் मनुष्य கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். और वो अपने सही समय पर फलदारी बनकर बिना पत्ते गिरने वाले एक अच्छा पुरुष बनकर அவன் रहेगा। செய்வது எல்லாம் வாக்கியம். जो कुछ वह पुरुष करे वह सफल होता है। என்ன வேலை செய்தாலும் ஆசீர்வாதம். कुछ भी करेगा तो सफल होगा। என்ன ஆசீர்வாதம் பாருங்க. कैसे आशीष है பழைய देखिए। ஏற்பாட்டு காலத்துல पुराने नियम के अंदर பைபிளே கிடையாது. बाइबल नहीं था। ஆனா பைபிள் முத உள்ள காலத்துல பைபிள்னா என்னது? और बाइबल का मतलब क्या है? தேவனுடைய வார்த்தை. प्रभु का वचन है। ஆனா சங்கீதம் 19ல சொல்லி இருக்கிறது, वचन संहिता के अंदर 19 में लिखा है, வானம் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. आकाश मंडल प्रभु के उसके हस्तकला को प्रकट करता அப்ப है। முதல் வேதாகமம்னாலே என்னதுதான்? और पहला जो कलाम का मतलब क्या है? தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். प्रभु के जो हस्तकला को प्रकट करने वाली एक बात है। முதல் வேதமே பைபிள் என்னதுதான்? வானம் தான் பைபிள். और पहला जो बाइबल है वो आकाश मंडल है। ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருமையான நம்முடைய பாஷையில கர்த்தர் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார். प्रभु आज हमें अपने भाषा में पढ़ने के लिए मौका देता है। आप धन्य हैं। பயங்கரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். बहुत सारे आशीष को आप पाएंगे। துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க. और दुष्ट ऐसे नहीं रहेंगे। பைபிளை தொடவே விட மாட்டாங்க. दुष्ट कलाम को छूने भी नहीं பைபிளை देंगे। அழிக்கிறதுக்கு அவங்க தீவிரிப்பாங்க. और वो बाइबल को नाश करने के लिए चलते हैं। ஏன்னா அவங்களும் நாசமா போறாங்க, உங்களையும் நாசமா ஆக்கணும், அதுதான் அவனுடைய திட்டம். और वो खुद नाश की ओर चलते हैं, वो दूसरे को भी नाश की ओर ले जाते हैं। यही அவங்க उसका विचार காற்றை है। போல பறக்கடித்து போவார்கள். और वो हवा के समान उड़ जाएंगे। ஆகையா துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலே நிற்கிறது கிடையாது. इसलिए दुष्ट जो है वो उस न्याय के समय पर खड़ा न रह पाएगा। பாவிகளும் நீதிமானுடைய சபைக்கு வர மாட்டாங்க. और पापी भी धर्मी के कार्य के स्थान पर नहीं आएगा। கர்த்தர் நீதிமான்களை அறிந்திருக்கிறார். लेकिन प्रभु धर्मियों को जानता है। துன்மார்க்கருடைய வழியோ அழியும். लेकिन दुष्टों का मार्ग नष्ट हो என்ன जाएगा। எழுதியிருக்கிறது? इस पर क्या लिखा है? வேதத்தை காணாதவன் கேளாதவன் செவிகொடாதவன் அழிக்கப்படுகிறார். और प्रभु के वचन को जो कान नहीं देता, जो नहीं सुनता, वो नाश किया जाता है। கர்த்தர் வேதத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். प्रभु कलाम को आदर करता है। உங்களுக்கு தெரியுமா, क्या आप जानते हैं? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில
அவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது इजराइल के लोग जब मिस्र छोड़कर बाहर आए, மோசே முன்பதாக போகிறார். मूसा उनके आगे आगे चलता है அவருக்கு பின்னால யோசேப்பினுடைய அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போகிறார்கள், और சவ उनके பெட்டியை. उनके पीछे वो यूसुफ के उस कब्र के उस बक्से को लेकर जाते ஏன்னா हैं, யோசேப்பு சாவும்போது சொல்லிட்டாரு ஆதியாகமம் 50வது அதிகாரம் கடைசில, क्योंकि योशुआ उसने मरने के पहले यूसुफ ने कह दिया कि वो 50वें अध्याय उत्पत्ति के अंदर, என்னுடைய முன்னோர்கள் வசனம் பேசியிருக்கிறார்கள், और मेरे पूर्वजों ने वचन को बताया है, கர்த்தர் எங்களை சந்திப்பார், प्रभु हमसे मुलाकात करेगा, கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார், प्रभु हमें छुटकारा देगा, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் எங்களை வைப்பார். और वो मद और दूध बहने वाली देश में ले ஆகவே जाएगा, விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். और इसलिए विश्वास पे बढ़िए, என்னுடைய பாடி அடக்கம் பண்ணாதாங்க, मेरे बक्से को दफन न என்னுடைய करना, பெட்டியில வச்சு அப்படி வச்சிருங்க. और एक बक्से में रखकर वैसे ही रखना। கடைசியில் என்ன நடந்தது பாருங்க, आखिर में क्या हुआ, வெற்றி அடைந்தார்கள். वो जय पाए हैं, அதே தான் நடந்தது. वही बात हुआ है। மோசே அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, யோசேப்பினுடைய எலும்பு பட்டியை தூக்கிக்கிட்டு போறார். और मूसा जब वो मिस्र से लोगों को बाहर ले गया, वहां पर लिखा हुआ है कि वो यूसुफ को भी अपने साथ उसके बक्से ஆனா उसके लाडियों को ले செங்கடலை जाते हैं। கடந்த பிறகு, लेकिन लाल समुद्र को पार சீனாய் करने के மலைக்கு बाद, போன பிறகு सीनाई पहाड़ पर जाने के ஆண்டவர் बाद, நிறைய காரியங்களை அவர்களுக்கு போதித்தார். और वहां पर बहुत सारे बातों को सिखाया। மோசே என்னுடைய வசனம் தான் உங்களை வழி நடத்தணும். मूसा कहता है मेरा वचन तुम्हें चलाना चाहिए। மோசேட்ட கர்த்தர் சொன்னாரு, मूसा से प्रभु ने कह ஒரு दिया உடன்படிக்கை பெட்டியை செய்யணும், एक वाचा का संदूक அது बना, உள்ள தேவனுடைய வார்த்தையை வைக்கணும், उसके अंदर प्रभु का वचन रख அது दे, எப்பவும் உங்களுக்கு முன்னால போகணும். वो हमेशा तुम्हारे आगे चलना அது चाहिए, வெற்றியை கொடுத்தது, और वो जय दे रहा ஆசீர்வாதத்தை था, கொடுத்தது, आशीष को दिया, விடுதலை वो கொடுத்தது. छुटकारा दिया। யோசுவா 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், और मूसा 3-4 अध्याय में कहता है, யோசுவா அதிகாரத்தில், यहोशुआ की किताब के अंदर, இதுவரைக்கும் இந்த வழியில நீங்க ஒரு நாளும் போகல, इस रास्ते में तुम कभी नहीं चले हो, அதனால நீங்க முன்ன போக வேண்டாம். और तुम इसलिए आगे मत चलो। பரிசுத்தவான்கள் உடன்படிக்கை பெட்டியை முன்னால கொண்டு போட்டோம். पवित्र लोग उस पवित्र वचन को आगे बढ़ाकर लेकर வேதம் चले। சொல்லுகிறது, யோர்தான் நதி கரை தண்ணி பக்கத்துல போய் அவங்க கால் பட்டவனே தண்ணீர் விலகிட்டு, यॉर्दन के नदी पर जैसे ही उस लेवियों का पैर पड़ा, तुरंत वो पानी 2 भाग हो गया, வார்த்தையை சுமக்கிறவர்களுக்கு முன்னால தடைகள் மாறினது. और जो वचन को उठाकर चल रहे थे उनके सामने रुकावट निकलने लगी, வார்த்தையை சுமந்து எக்காலத்தை ஊதினருடைய வாழ்க்கையில் எரிகோவின் கோட்டை உடைக்கப்பட்டது. और वचन को उठाकर उस तूरी को फूंकने वाले के सामने यरीहो का दीवार टूट गया, கடைசில கர்த்தர் ஜெருசலேமில் மகா பரிசுத்த நகரத்துல, और आखिर में प्रभु यीशु उस महापवित्र स्थान பூமி पर, உருண்டை பாருங்க, பூமியில மத்தியில தான் ஜெருசலேம் தேசம் இருக்கு. और पृथ्वी के मध्य में यरूशलेम का देश है, அங்கதான் மத்தியில தான் தேவனுடைய சபை और கட்டப்பட்டது. वहां पर बीच में वो उस देश को बीच में அந்த कलीसिया இடத்தை बनाया நான் गया। பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். उस जगह को देखने के लिए प्रभु ने मुझे आना उल्ला अनुग्रह போக दिया, முடியாது. वहां पर अंदर नहीं அது जा सकते, சத்துருடைய கரங்களில் और वो இருக்கிறது. शत्रु के हाथों में ஆனா है, அந்த இடத்துல தான் சாலமோன் ராஜாவை சபை கட்ட செய்கிறார். और उस जगह पर ही प्रभु ने उस वहां पर भवन बनाने के लिए பூமியில कहा, மத்தியில, और पृथ्वी के बीच में, ஆலயத்துல முக்கியமான இடத்துல, और कलीसिया का एक मुख्य स्थान தேவனுடைய पर உடன்படிக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. प्रभु का उस वाचा का संदूक महापवित्र स्थान पर அதுக்குள்ள है, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. उसके अंदर प्रभु का वचन है, வார்த்தை மத்தியில உலகமே சுற்றி और இருக்கிறது. वचन बीच में, और पूरा पृथ्वी भर के वचन लोग हैं। இதுதான் தேவனுடைய கிருபை. यही प्रभु का வசனமே உலகத்தை ஆளுகிறது. वचन पृथ्वी को राज्य करता இந்த है। மகிமையான வசனம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு பாருங்க. ये महिमा का वचन हमारे घर के अंदर है। உடன்படிக்கப்பட்டுக்குள்ள இருந்த அந்த வசனம் தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. वाचा का संदूक, वो वचन आज हमारे हाथों में है। அங்க சத்துரு நிக்க முடியாது, वहां पर शत्रु खड़ा नहीं रह அங்க सकता, தரித்திரம் இருக்கா, वहां पर कंगालपन न होगा, ஆசீர்வாதம், आशीष रहेगी, சுகம், चंगाई, பெரிய ஒரு மகிமையான பரிசுத்தம் एक महान पवित्रता। உங்களுக்கு வேணுமா? क्या आपको चाहिए? எல்லாரும் வாசிக்கணும் கண்டிப்பா. सब लोग जरूर पढ़ना चाहिए। நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ வேதம் வாசிங்க. आप भले हैं या बुरे हैं, कलाम को पढ़िए, ஆனால் நியாயம் வேதம் சொல்லுகிறது. लेकिन व्यवस्था का कलाम कहता है நீங்க இந்த 3 விஷயத்தை தள்ளிட்டு इस 3 बातों को दूर करके ஆசையோட வாசிங்க, इच्छा से पढ़िए, பாசத்தோட வாசிங்க. अपनी मन मर्जी से நீங்க पढ़िए। நீர்கால்ல நடப்பட்ட மரம் மாதிரி செழிப்பா இருப்பீங்க. आप जो नदी के किनारे लगाए गए पौधे के समान फलदारी இதுதான் होंगे। ஆசீர்வாதத்துக்கு வழி. यही तो आशीष का रास्ता வேதமே है। வெளிச்சம். ये कलाम आपके लिए
उजाला வேதமே है। நம்முடைய சொத்து. कलाम आपके लिए हक है। வேதம் வெறுமையாய் திரும்பாது. कलाम का वचन खाली नहीं அது लौटता, வல்லமையோடும் वो सामर्थ के साथ அது आता है, வல்லமையோடு விளங்கும். वो सामर्थ के साथ இந்த प्रकट வசனத்தை होता है। கைவிடாதீர்கள். इस वचन को न छोड़िए, வாசியுங்கள், पढ़िएगा செழிப்பாயிருங்கள். और फलदारी बनिए। தடைகளை மாற்றுவார் ஆண்டவர். प्रभु आपके रुकावट को बदलेगा। வாசிருங்க. इसको நீங்க पढ़िए। எப்படி வாசிங்க, வரிசையா வாசித்தாலும் சரி, இடையில வாசித்தாலும் சரி, आप अपने मर्जी से, आपको बीच में से पढ़ना है या आगे से आपको पढ़ना है, कैसे भी உங்களுக்கு पढ़िए। எது பிடிக்கும் அதை வாசிங்க. आपको जो पसंद है उस वचनों को ஆனா पढ़िए। அந்த வசனத்துல लेकिन उस वचन पर கர்த்தர் கண்டிப்பா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். प्रभु जरूर अपना प्रेम को प्रकट करेगा। ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க हे ஐயா. प्रभु, इस वचन के अनुसार मुझे आशीष இந்த कीजिए। வசனத்தின்படி என்னை நீதிமானாய் மாற்றுங்க. इस वचन के अनुसार मुझे धर्मी என்னை बनाइए, பரிசுத்தப்படுத்துங்க. मुझे पवित्र कीजिए। கர்த்தர் கிரியை செய்வார். प्रभु ऐसे कार्य அந்த करेगा। வசனம் வெறுமையாய் திரும்ப. वचन खाली नहीं கர்த்தர் लौटता। உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करे வேதமே வெளிச்சம். और ये वचन उजाला है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபம் एक பண்ணலாம். क्षण के लिए प्रार्थना करें। பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். अनुग्रह और दया से भरा हुआ प्रभु, விடுதலையேற பெற்ற வேதாகமத்துக்காய் ஸ்தோத்திரம். आपके कीमती वचन के लिए धन्यवाद कहते हैं। கிதியோன் மூலமாக गिदियोन की सेवकाई के द्वारा ஓ எத்தனை கோடி கோடியான வேதாகமம் எல்லாருடைய வீடுகளுக்கும் போயிருக்கு. करोड़ों करोड़ों कलाम कितने घर के अंदर पहुंचा है। ஐவி சொசைட்டி மூலமாக बाइबल सोसाइटी के द्वारा அநேகருக்கு இந்த வேதம் கிடைச்சிருக்கு. बहुतों को ये कलाम मिला है। என்ன மகிமையான தேவனுடைய அன்பு. कितना महिमा प्रभु का அந்த वचन है। வேதம் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அது वो ஆசீர்வாதம். वचन कलाम आपके घर पर है तो आशीष है। வாசியுங்கள், पढ़िए, தியானியுங்கள், ध्यान कीजिए, செழிப்பாயிருங்கள், फलदारी बनिए, ரட்சிப்பின் வழியில நடத்துங்க. उद्धार के रास्ते पे चलिए, மரித்தவன் எழுந்திருப்பான். और जो मर गया था वो जी उठेगा, குறைவுள்ள சரீரம் பூரணமான காரியத்தை பெறும். और जो कमी घटी का है वो परिपूर्णता को पाएगा। வசனம் கிரியை செய்யும். वचन कार्य करेगा। வசனத்தை சொல்லி வாழ்த்தும் பொழுது வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிட்டு. और वचन के बारे में बातें करने के समय पर पेट के अंदर का बच्चा कूद पड़ा। அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். वैसे अभिषेक आपको हर एक को देगा। வேதத்தை நம்புவோம், வாழ்ந்திருப்போம். कलाम को पढ़ेंगे और उसके अनुसार चलेंगे। இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।